நீ என்ன ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஃப்ரீ தானா? இல்லை ஒரு ஹெல்ப் அதான். என்ன வேணும்? இல்லை ரொம்ப நாளாக வந்து ஆர்ஜிபி மவுஸ் பேட் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அது குவாலிட்டியாக வாங்கணுன்னா 1000க்கு மேலே வருது. ஆஃப்லைனில் அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டிலே ஈஸியாக ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஓ, பண்ணலாம்டா. அப்படியா, செய்யலாமா? என்ன வேணும் அதுக்கு? அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் லைட் இருக்கா? இருந்ததுன்னா பண்ணலாம். ஓ, ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் லைட்டா? எங்கிட்ட இருக்குது. ஓ, பண்ணலாம்டா, பண்ணலாம். அப்போ பண்ணலாமா? எப்படி? வீடியோ வந்து ஃபுல்லாக பாரு, உனக்கே தெரியும். சரியா? வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா? பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் செலோ டேப்பை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் A4 ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? A4 ஷீட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிளாக் கலர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் ஓகே அண்ட் ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே என்கிட்ட ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்கொயராகவும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, பெருசாகவும். நான் ஒன்று இது பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி வந்து நம்ம லைனாக பார்த்தீங்கன்னா வந்து வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்ட போகிறோம். நம்ம ரிங் லைட்டில் பார்த்த கான்செப்டே தான். ஓகேவா? அது வந்து அது ரவுண்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் நான் இப்போ எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி ஆகணும். இதில் வந்து ஒட்டி ஆகணும். அதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து தான் வந்து பண்ணணும். ஓகேவா? எனக்கு இது வச்சு நான் நிறைய வீடியோ வந்து பண்ணுவேன். அதனால தான் ஒரே இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டியாச்சு. பாருங்கள், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா வந்து வச்சுருங்க. ஓகேவா? இந்த இதை வச்சுட்டு டேப் பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேவா? டேப் பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் பின் இருக்குது பார்த்திங்களா? அந்த பின்னை வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இது கூட வந்து இந்த கரெக்டாக ஆரோ மார்க் பார்த்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டிடுங்க. அது மேலேயே. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் சென்சார் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அந்த சென்சாரை கொஞ்சம் லைட்டாக வெளியே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கீழே வந்து எடுத்து அந்த சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே தெரிய மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு டேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து டேப் வந்து போட்டாச்சு. இது மேலே இப்போ நம்ம வந்து வச்சுட்டு இன்னொரு போர்டை வந்து மேலே வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த A4 ஷீட் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணணும். 4 சைடு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேப் யூஸ் பண்ணி 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து புரியும். அதே மாதிரி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சார்ட்டும் பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஓகேவா? இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு வந்து சொல்லலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறா பண்ணிட்டியா? எங்கே கூட பார்க்கலாம். நீ பார்த்தீங்கன்னா கேட்டது உனக்கு கிடச்சிச்சு. எங்கள் பாதி தான் உன்னோட RGB மவுஸ் பேட். ஓகேவா? ஈஸியாக பார்த்தீங்கன்னா நானே வந்து செஞ்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான். பட் இன்னொரு விஷயம், நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன். இது வந்து கொஞ்சம் இப்படி திக்னஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் வந்து அவ்வளோக்கா உனக்கு வந்து தெரியாது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிறையாவே பார்த்திங்கன்னா வந்து பண்ணிருக்கோம். அதனால் வந்து உனக்கு அப்படி தான் தெரியும். ஓகேவா? அதனால் ஓகே, இது இப்படி இருந்தால் தான். இல்லைனா வந்து மற்றதுக்கெலாம் நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணோம்ல, அதனால தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்லா தான் இருக்குது. தான் நீ பாரு. செம்மையாக இருக்குடா. கேட்கலான்னு நினச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட? அப்படியா? சரி சரி. ஆமாம், மற்ற வீடியோவுக்கு நீ யூஸ் பண்ணல. சரி பரவாயில்ல, நல்லா தாண்டா இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்கேன். கேட்குறேன், எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நல்லா இருக்குது, நிஜமாவே நல்லா இருக்குது. நீங்களே பாருங்கள், நல்லா தான் இருக்குது. பையன் நல்லா தான் செஞ்சுருக்கான். அதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா.
தேங்க்ஸ்லாம் வேணாம். இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிடு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, அப்புறம் அவங்களையும் பண்ண சொல்லிடு. எனக்கு அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். வேறு எது வேணாலும் கேளு, நானே பண்ணுறேன். சரியா? பண்ணித்தரேன். ஓகேவா? அப்படியா? சரி, அவன் சொன்ன மாதிரி நானே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோலேருந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பை. ஓகே, பை.